ஏசு கிறிஸ்து நாமத்தினால் மன்னிவாக இந்த வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். போன வீடியோவில் நம்ம மோசஸை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அவரை தொடர்ந்து நம்ம ஜோஷுவா பற்றி பார்க்க போகிறோம். ஜோஷுவா யாருன்னா ஒரு வாலிபர், ஒரு படை வீரர், ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். ஸோ அவர் மோசஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவர். ஸோ அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நம்மள நிறைய பேருக்கு மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து தேசத்துலேருந்து எப்படி கர்த்தர் அவங்கள வழி நடத்தி கொண்டு வராருன்றதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ யோசுவா யார் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஜெஜான்டிக் பர்சன், நல்ல வீரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் அந்த குரூப்பில் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்காரு. ஆனால் கர்த்தரோட கண்கள் அவர் மேலே பட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்னுக்கு கொண்டு வராங்க. ஸோ அவர் ஒரு படைத்தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் மூலமாக நிறைய அவர் அந்த யங்ஸ்டர்ஸில் ஒரு நல்ல ஒரு பேர் கொண்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம். கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துலேருந்து மீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறமா கானான் தேசத்தில் இருக்கிற எரிகோ பட்டணத்தை அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே அவங்க எல்லாத்தையுமே செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த 6 நாளுக்கு அந்த எரிகோ பட்டணத்தில் அந்த வால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை அவங்களால அசைக்கவே முடியாது. ஸோ அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 6 நாளும் சைலண்ட்டாக அந்த வாலை சுற்றி வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வர சொல்கிறாங்க. சுற்றி வர சொல்லிவிட்டு அந்த அவங்கக்கிட்ட இருக்கிற எக்கால சத்தம் மற்றும் துதியின் சத்தம் இதெல்லாம் எவ்வளோ அவங்களால ஸ்ட்ராங்காக இது பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்கள பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த எரிகோ பட்டணம் சடனாக தகர்த்து எரியப்படுது. அந்த இடத்த அவங்க கான்குவர் பண்ணுறாங்க. ஸோ ஆண்டவர் சொன்னதை அழகாக அவங்க ஒபே பண்ணி எல்லாத்தையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஜோஷுவாவும் அவங்களோட டீமும் பண்ணதுனால அந்த ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண அந்த இடத்த அவங்க சுதந்திரிச்சு கொள்ளுகிறாங்க. யோசுவோட லைஃப்லேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா நினச்சிருக்கலாம், நான் ஒரு படை வீரன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், போராடி நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னது, நீங்கள் ஒன்றும் செய்யாமல் துதி சத்தத்தால் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லி அந்த பட்டணத்தை அவங்க கையில் கொடுத்தாரு. மோசே வழிநடத்து வந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் இப்போ யோசுவா கையில் பொறுப்பாக கொடுக்கப்படுது. ஸோ அவர் உண்மையாகவும் உத்தமாகவும் இருந்ததுனால அந்த யோசுவாவுக்கு அந்த பொறுப்பை தேவன் கொடுக்குறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான். நம்ம செய்கிற வேலையில் உண்மையாகவும் உத்தமாக இருக்கும்போது, மனசார அந்த வேலையை செய்யும் போது, என்ன வேலைன்னு நீங்கள் யோசிக்காமல், இந்த நம்ம தகுதிக்கான வேலை கிடைக்கலையே, இந்த வேலையை நம்ம எப்படி செய்வோம்னு நினைக்காம, கிடைக்கிற வேலையை உண்மையான உத்தமத்தோடும் நீங்கள் செய்யும் பொழுது அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுப்பார். இது மாதிரி நிறைய மதில்கள் நம்ம லைஃப்பில் இருக்கும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். அதை எப்படி முறியடிக்கணும்னா, அமைதியாக இருந்து துதி சத்தத்தால் கண்டிப்பாக நம்ம அதை ஜெயிக்க முடியும். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவின் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவின் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகழிடாதே, புதிய நாள் எழுந்தறியும். கலங்கிடாதே, திகழிடாதே, புதிய நாள் எழுந்தறியும். நன்றிய துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றிய துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையின் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர்,